ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா பேசுறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 2/4/2024. ஸோ இன்னைக்கு நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான்ல ஜாயின் பண்ணி இன்னையோட 213 நாள் ஆகுது. ஸோ ஒரே ஒரு நாள் கூட கேப் விடாம இன்க்ளூடிங் சாட்டர்டே, சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் பர் டேவுக்கு 0.1% to 0.131% ஜென்யூனா ஸ்டாக்கிங் ரிவார்டு குடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில மினிமம் ஒரு 3000 கைட் காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்தீங்கன்னா ஜென்யூனா கம்மியாக தான் வரும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் கூட விடாம அந்த ஸ்டாக்கிங் ரிவார்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் குடுக்கக்கூடிய, அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின்ல குடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்முடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்டு ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின். என்ன சார் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் பே பண்ணிக்கலாம். தமிழ்நாடு இபி பில் பே பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கேஸ் பில் பே பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஒரு பர்பஸ் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில், கைரா பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின். ஸோ அடுத்த மாதம் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கொண்டு வர போகிறாங்க. பிக் நவ் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் 24ஆம் தேதி கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி, அதாவது கைட் காயினை பயன்படுத்தி நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மில் நான் 213 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறப்ப ரூ. 1.67 நான் ஸ்டாக்கிங் பண்ணேன். இன்றைக்கி ரூ. 2.35. ஸோ எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணுறாதீங்க. இதில் மினிமம் ஒரு 3000 காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர் டேவுக்கு 0.1% to 0.131%. இது என்ன சார் வித்தியாசம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, 3 பிளான் இருக்குது. 1 இயர் பிளான், 2 இயர் பிளான், 3 இயர் பிளான். 1 இயரில் நீங்கள் ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 3% வரும். 2 இயருக்கு ஃபிக்ஸ்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா மந்த்லி 3.5% வரும். 3 வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணிங்கன்னா மந்த்லி 4% வரும். அதான் உங்களுக்கு அந்த 3.5, 4%ன்றத மந்த்லி கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம்மை 30 நாளைக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது 0.1% to 0.131% வரைக்கும் டெய்லி உங்களுக்கு ஸ்டாக்கிங் ரிவார்டாக வந்துடுது. இது எப்போ சார் வித்ட்ரா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வரக்கூடிய ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் ரிவார்டை நீங்கள் மினிமம் 500 காயினுக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக டிடிஎஸ் பே பண்ணி லீகலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எப்படி பை பண்ணுறது, ஸ்டாக்கிங் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது உட்பட அனைத்துமே நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டு இல்லை எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். 9025465375 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான, ஜென்யூனான இந்த கிரிப்டோ ஃபீல்டில் ஒரு இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிற, அதுவும் லைவாக ஒர்க் ஆகிற ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3000 காயினை நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஸ்டாக்கிங் இன்கம்மை மட்டும் நம்பி இருக்கிற பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் அதிகமாக கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. டெய்லி 1%, 0.5%, 2% கொடுப்பாங்க. பட் ஆனால் ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு ஃப்யூச்சர் கோல் இருக்கிற நிறைய ஃப்யூச்சர் அப்டேட்டோட நிறைய யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓன் பிளாக் செயினில், முக்கியமாக நோட் பண்ணிக்க, ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்மில், ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில், காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் அவுட் செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுன்னா அது வந்து இந்தளவுக்கு தான் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து ஸ்டாக்கிங் இன்கம்மை மட்டும் நம்பி கிடையாது. ஸோ ப்ராஜெக்டை நம்பி இருக்கிறதால தான் நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கம்
கம்மியா தராங்க. நம்ப இதில கம்மியா கிடைச்சாலும், இந்த காயின ஃபியூச்சர்ல நம்ம செல் பண்றப்ப, இன்னைக்கு ரூ. 2.35 இருக்கிற காயின் நாளைக்கு ரூ. 5, ரூ. 10, ரூ. 50, ரூ. 100 மாறுறப்ப மாறும் கண்டிப்பா. ஏன்னா, ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ, அதனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க நம்மளுக்கு ஸ்டேக்கிங் இன்கம் கம்மியா கிடைக்குதோ, அதில என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் லைவா இருக்கா? இப்ப நம்முடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து விபி. அது வந்து லைவா Play Storeல இருக்கு. நான் 213 என்னைக்கு கைட் காயின் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணனோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மொபைல் ரீசார்ஜ், ஈபி பில் பே பண்றது, கேஸ் பில் பே பண்றது எல்லாமே விபி ஆப்ல தான். ஸோ, இவங்களுடைய ப்ராஜெக்ட் லைவா இருக்கு. அதுவும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ, இந்த கைட் காயின் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ல 18 லெவல் வரைக்கும் ரெஃபரல் ப்ரோகிராம் இருக்கு. ஸோ, நீங்க மல்டிபிள் ஐடிலாம் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்டு எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா, மத்த பிளாட்ஃபார்ம் மாரி கிடையாது நம்முடைய கைட் காயினோட ரெஃபரல் பிளாட்ஃபார்ம். ஸோ, நீங்க 5 ஐடி போட்டுக்கலாம், 10 ஐடி போட்டுக்கலாம். கீழ ஒர்க் பண்ணா நம்மளுக்கு மொத்தமா கிடைக்குன்ற மாரி மத்த பிளாட்ஃபார்ம் இருக்கிற மாரி கிடையாது. ஸோ, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நம்பளோட குரோத்துக்கும், கம்பெனியோட ஸ்டேபிளுக்காக மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ, நீங்க மத்த கான்செப்ட்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். பட் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே கம்பெனி ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக எடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் தான். அதனால 18 லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்கு. ரெஃபரல் பண்ண முடியாதவங்களுக்கு நீங்க எவ்வளோ காயின் ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறீங்களோ, அந்த ஸ்டேக்கிங் பண்ணது காயினுக்கு உண்டான ஸ்டேக்கிங் இன்கம் டெய்லி உங்களுடைய வாலெட்ல வரும். ஸோ, நீங்க ரெஃபர் பண்ணணும், பண்ணலன்றது உங்களுடைய அ தனித்திறமைய பொறுத்தது. ஸோ, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ண முடியல கவலைய விடுங்க. உங்களுக்கான ஸ்டேக்கிங் இன்கம் டெய்லியும் வந்துரும். அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கேப்பிட்டல் நீங்க எவ்வளோ ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறீங்களோ, அந்த காயினும் டோட்டலா உங்களுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துரும். அந்த டைம்ல நீங்க எக்ஸ்சேஞ்சில என்ன பிரைஸ் இருக்கோ, அப்ப நீங்க செல் பண்ணி ஐனரா மாத்திக்கலாம். அப்படி இல்லையா, மீண்டும் நீங்க ஸ்டேக்கிங் பண்ணாலும் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வாங்க எப்படி ஸ்டேக்கிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் லிங்க் நான் குடுத்துக்கிறேன். அதில வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சைன் அப் பண்ற பேஜ் வரும் உங்களுக்கு. இதான் அந்த சைன் அப் பண்ற பேஜ். இதில உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட் இதில இந்த பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்ட்ன்ற இடத்துல உங்களோட ஒரு கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் 8 லெட்டர்ஸ் வர மாரி மேலேயும் கீழயும் சேமா போட்டுட்டு, என்னுடைய நேம் ஜே ராஜன் வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா டிக் மார்க் குடுத்து கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் நீங்க எந்த மெயில் ஐடி குடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வரும். நீங்க தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்களான்றதுக்காக கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டேக்கிங் அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் Play Storeல போயிட்டு கைட் ஸ்டேக்கிங் ஆப்ப நீங்க டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ, இந்த மாரி வரக்கூடிய கைட் ஸ்டேக்கிங் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, லாகின் குடுங்க. சைன் இன் குடுங்க. சைன் இன் பண்றப்ப, நீங்க சைன் அப் பண்றப்ப எந்த மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அத குடுத்து உள்ள போகும்போது ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. லோடிங்லயே இருக்கும். உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜெனரேட் ஆகும். சக்சஸ்ஃபுல்லி ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் வரும். ஸோ, உங்களுக்கான டேஷ்போர்ட் இப்படி தான் வரும். இத நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்டேக்கிங் அக்கவுண்ட்டுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் வந்து இங்க தான் இருக்கும். ரிசீவிங் வாலெட். இந்த ரைட் சைடுல இருக்க இந்த ப்ளூ கலர டச் பண்ணி காப்பி பண்ணிட்டீங்கன்னா, காப்பி ஆயிடும். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும், நீங்க எவ்வளோ காயின் ஸ்டேக்கிங் பண்ண போறீங்களோ, 2 மெத்தட்ல நீங்க காயின பை பண்ணலாம். ஒண்ணு என்கிட்ட பேமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் எக்ஸ்சேஞ்சில வாங்கி உங்களுக்கான இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்படி இல்ல 2வது ஆப்ஷன் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. கைரா எக்ஸ்சேஞ்சில நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 50 காயினும் கிடைக்கும். நீங்களே பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு, பே இன் பண்ணி காயின பை பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது, இந்த உங்களுக்கான இந்த கைட் காயின் ஸ்டேக்கிங் வாலெட்ல இருக்கிற ரிசீவிங் வாலெட் அட்ரஸ காப்பி பண்ணி தான் எக்ஸ்சேஞ்சில பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணணும். அப்பதான் அந்த காயின் இங்க வரும். ஓகேங்களா? 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒண்ணு என்கிட்ட பேமெண்ட் குடுத்தும் பண்ணலாம். காயின வாங்கலாம். அப்படி இல்லன்னா நீங்களே எக்ஸ்சேஞ்சில போய்ட்டும் வாங்கி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி பண்ண காயின் நீங்க பண்ணும்போது, நீங்க எக்ஸ்சேஞ்சில பண்றீங்கன்னா, ஒரு 3010, 3020ன்னு எக்ஸ்ட்ராவே பண்ணுங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜ் போகும். ஓகேங்களா? நீங்க கரெக்ட்டா 3000 காயின் பண்ணீங்கன்னா, அப்புறம் இங்க வந்தா கூட உங்களால ஸ்டேக்கிங் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 10, 20 காயின் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கங்க. ஸோ, இந்த நீங்க வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த கைட் வாலெட்ல தான் வரும் காயின். வந்ததுக்கப்புறம் எப்படி ஸ்டேக்கிங் பண்றது அப்படின்னா, லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த 4 கோட டச் பண்ணுங்க.
அதில் 3வது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். 1 இயர் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1 இயர், 2 இயர், 3 இயர்னு வரும். இது மந்த்லி 3%. 2வது பார்த்தீங்கன்னா மந்த்லி 3.5%. 3வது பார்த்தீங்கன்னா மந்த்லி 4%. ஸோ நான் வந்து இந்த 69,697 கைட் காயினை 3வது பிளான் தான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். மந்த்லி 4%, டெய்லியும் பார்த்தீங்கன்னா 0.131%. ஸோ இதை நான் கிளிக் பண்ணினா டார்க் ப்ளூவாக மாறும். 2வது இந்த அமௌண்ட் கைட் டு ஸ்டாக்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் வச்சுக்கிறீங்களோ அதை இங்கே 3000க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும். அன்றைக்கி நைட்டு 12க்கே உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கமும் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி வர ஸ்டார்ட் ஆகிற ROS இன்கம் மினிமம் 500 காயின் வந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். INR TDS பே பண்ணி லீகலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நான் ஜாயின் பண்ணி 213 நாளாக ஒரு நாள் கூட விடாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் என்னுடைய கேபிட்டல் என்னுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும். அந்த சமயத்தில் நான் எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ரைஸ்க்குதோ செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மீண்டும் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன்னா ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தவித டவுட், சந்தேகம், எந்தவித ஒரு தகவலுக்கும் என்னுடைய நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 9025465375. இதான் என்னுடைய நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.